அனைவருக்கும் வணக்கம். மார்ஷலோட இன்கம் பிளான் வேகமாக அதிகமான இன்கம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் கொரோனா அப்படின்னு சொல்லி கோவிட் ஒன்று வந்துச்சு. ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா செக்டாரும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நமக்கு லாஸ் ஆச்சு. நம்ம எல்லாம் கீழே இண்டெப்த் வரைக்கும் கீழே இறங்குச்சு. மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் ஃபுல்லாகவே நமக்கு எக்கனாமிக்ஸ் ரொம்ப லாஸ் ஆச்சு. இந்த லாக்டவுன் மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து அது மாதிரி அந்த டயத்துல எல்லாரும் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடுகளில் மட்டுமே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருமானம் தரக்கூடிய ஒரு செக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்வேஸ். அந்த அதிகமான இன்கம் தரக்கூடிய செக்டர் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் லாஸ் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக வருமானமும் மற்றும் நமக்கு அதிகமான ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் பார்த்தீங்கன்னா ரயில்வே. அந்த ரயில்வே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய லெவலில் லாஸ் ஆச்சு. என்ன ஓட்டம் இல்லாமல் இருந்து ரொம்ப லாஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அதிகமான வருமானம் ப்ளஸ் அதிகமான வேலைகள் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நமக்கு லாஸ் ஆச்சு. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸு, பெயிண்ட்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் பிஸ்னஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, அது மாதிரி நிறைய விஷயம் பிஸ்னஸ் வியாபாரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய வியாபாரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் பெரிய லெவலில் இன்கம் பார்க்க முடியல, பெரிய சரிவுகளை சந்திச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த டயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பிஸ்னஸ் தொடர்ந்து ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது அதோட அப்டேஷன் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அப்டேட் ஆகிருச்சு. அந்த அப்டேஷன் ஏன் எப்படி நடந்துச்சு அது? ஏன் ஆர்சிஎம் மற்ற எல்லாமே டவுன் ஆகும்போது எது இப்படி ஆர்சிஎம் மட்டும் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே டெய்லி யூஸ்டு ப்ராடக்டாக இருக்கக்கூடியனால தான் அது அது வளரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை மாறிச்சு. அது எல்லாமே வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியம் இப்போ எல்லாமே கொடுக்குறதுனால அந்த ஒரு கட்டையம் இருக்குது. அப்படி என்னென்ன கேட்டகரிலாம் ஆர்சிஎம்ல இருக்குது தெரியணும்ல. டெய்லி யூஸ் ப்ராடக்ட்னா என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபுட் அண்ட் கிராசரி நமக்கு வீட்டு தேவையான அத்தியாவசிய பொருள் எல்லாமே இருக்குது. அதுமாதிரி பர்சனல் கேர் பொருள் நமக்கு தேவையான அழகு சார்ந்த பொருள் எல்லாமே உள்ள இருக்குது. வீட்டுக்கு தேவையான கிளீனிங் பண்ணுறது ப்ராசஸ் பண்ணது, அது மாதிரி கிச்சனுக்கு சம்மந்தப்பட்டது, பெண்களுக்கான அழகுக்கு உண்டானது, ஆண்கள் அழகுக்கு உண்டான ட்ரெஸ்ஸல்ஸு, குழந்தைகளுக்குள்ளது, விவசாய பொருட்கள், ஆரோக்கிய உணவு இணைய ஊட்டச்சத்து பொருட்கள், அது மாதிரி பேக்ஸு பெல்ட்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள், ஃபுட்வேர்ஸு, பெட்ஷீட்டு டவல்ஸு, காஸ்மெட்டிக்ஸ் பொருள், வெஜிடேரியன் ஃபுட்ஸு, அந்த பெயிண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா உள்ளடக்கிய ஒரு கம்பெனி தான் நமக்கு ஆர்சிஎம் மேலே. ஆமாம். இதில் எப்படி நம்ம இன்கம் எடுக்கிறது ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்போ எல்லாம் ஓகே, இதை நான் வாங்குறதுனால எனக்கு என்ன இன்கம் ஜென்ரேட் ஆகுது, இதில் என்ன இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. மினிமம் நம்ம மினிமம் ஒரு 2000 ரூபாய்க்கு உண்டான தேவையான அத்தியாவசிய பொருளை பர்ச்சேஸ் பண்ணால் போதும். நம்ம ஆர்சிஎம் ஷாப் எங்கே இருக்கோ அந்த ஷாப்பில் போய் 2000 பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலே நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆக ஒரு ஸ்டார்டிங் உள்ளே வந்துடும். அதை நம்ம எப்படி பண்ணுறது, எப்படி நம்ம இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீட்டு தானே எப்படி நம்ம பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 5000 வரைக்கும் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு 2000 பொருளை மட்டும் நம்ம ஆர்சிஎம்ல பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னாலே இது பண்ண முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம உள்ள தெரிஞ்சுக்கிறோம், ஜாயின் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2000 பொருளை வாங்கி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் இருக்கக்கூடிய அது மஞ்சள் பொடியாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், சமையல் எண்ணெயாக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், எல்லா பொருட்களையும் வாங்கி நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். செகண்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பொருள் நல்லா இருக்குது தரத்தை நம்ம உணர்ந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸை இந்த ப்ராடக்ட்ஸை இந்த பிஸ்னஸை நம்ம ஷேர் பண்ணுறோம். இந்த மாதிரி உனக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் 2000 இதை வாங்கி இதை அடுத்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ண நமக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணும். 3ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற விஷயங்களை அவங்கள அப்படி பண்ண வைக்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம், ரெண்டாவது அவங்கள ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணுறோம். இந்த மாதிரி பொருள்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட சேல்ஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அவங்கள வாங்க வச்சு பிஸ்னஸ் சொல்கிறோம். 3ஆம் மாதம் அவங்கள ஜாயின் பண்ண வச்சு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை டூப்ளிகேட் பண்ண வச்சுட்டோம்னாலே போதும். இந்த 3 விஷயத்தை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா பெரிய லெவலில் மாறும். இது எப்படி மாறும்? ஒரு சின்ன அட்டவணை மாதிரி சார்ட் போட்டிருக்கேன் பாருங்க. மாதம் ஃபர்ஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் உள்ள வரோம். ஒரு 2000 பொருள் வாங்குறோம். 2000 பொருள் வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பிஸ்னஸ் வால்யூம் பிவி நமக்கு கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம ஒரு 6 மாதம் இந்த பொருளை வாங்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் நம்ம கம்பெனி கொடுக்கும். நம்ம என்ன பொருள் வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1000 வாங்கினோம்னா 6 மாதம் வாங்கும்போது ஒரு 12%, ஒரு 1500 பிவிக்கு வாங்குறோம்னா ஒரு 1500 பொருள் ஃப்ரீ. இந்த மாதிரி அது ஒரு சார்ட் இருக்குது. அந்த சார்ட் படி நமக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நான் மட்டும் பொருள் வாங்கிட்டே இருக்கோம்னா எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஃப்ரீ பொருள் கிடைக்கிற ஒரு ஆப்ஷன் கம்பெனி கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம செகண்ட் மந்த் நம்ம ஒரு 6 பேர் அறிமுகப்படுத்துகிறோம். நம்ம பொருட்களை கொடுக்குறோம், அவங்கள உள்ள ஜாயின் பண்ண சொல்கிறோம்.
அவங்களும் அதே மாதிரி ஒரு 2000 பொருள் வாங்கி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பொருள் மட்டும் இல்லாமல் மொதல் மாதம் நம்ம மட்டும் இருக்கும்போது ஃப்ரீ பொருள் மட்டும் கிடைச்சிது. செகண்ட் மந்த் நம்ம அந்த ஒரு 6 பேர் அறிமுகப்படுத்துனதுனால நம்மளும் அந்த மாதம் வாங்கி 7000 பிவி ஸ்டார்ட் ஆகுது. அதனால நம்ம கம்பெனி எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் ஒரு 140 ரூபா கொடுக்குறாங்க. 140 ரூபாலாம் ஒரு இன்கம் அப்படின்னு கிடையாது. ஆரம்பம் நம்ம ஒரு விதை போட்டு ஒரு மரம் விளைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே இல்லை, விதைய போட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 இலை துளிர் விட்டு வளர்ந்துருக்க மாதிரி ஒரு 140 ரூபா நமக்கு செகண்ட் மந்த் கிடைக்கும். 3ஆம் மாதம் நம்ம டூப்ளிகேட் பண்ண சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த விஷயத்தை நம்ம கீழே இருக்க எல்லாரையும் பண்ண வைக்கிறோம். அப்படி அவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 36 பேர் உள்ள நமக்கு அசோசியேட்டாக உள்ள கிரியேட் ஆகுறாங்க. அப்போ நம்மளோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 43,000 பிவி ஜென்ரேட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ பொருள் கிடைக்கி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா போனஸ் பார்த்தீங்கன்னா 3150 ரூபா கிடைக்குது. நம்ம கடத்தில் உள்ள இருக்கவங்களுக்கு 140 ரூபா கிடைக்கும். நமக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 3150 ரூபா கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்கம் பார்த்தீங்கன்னா அந்த 140க்கு எங்கே இருக்குது, 3150 கிட்டத்தட்ட ஒரு 22 மடங்கு நமக்கு அதிகமான ஒரு இன்கம் வந்து டக்குன்னு 3ஆம் மாதம் இன்க்ரீஸ் ஆகுது. அதில் அப்போ நம்ம வாங்குறது 2000 பொருள், நமக்கு கிடைச்ச இன்கம் 3150 ரூபா. கிட்டத்தட்ட நம்ம வாங்கின பொருள் போக எக்ஸ்ட்ரா ஒரு 1150 நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நம்ம நிறைய கடைகளில் பொருள் வாங்கியிருக்கோம். நிறைய பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது வாங்குறது எல்லாமே பண்ணியிருக்கோம். அது நமக்கு பலசரக்காக இருக்கட்டும், ஒரு பெயிண்ட் ஐட்டம், எலக்ட்ரிக்கல் எல்லாமே வாங்கியிருக்கோம். நமக்கு எதுவும் ரிட்டர்ன் கிடையாது. ஆனால் இதை நம்ம ஒரு வாங்கி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு நமக்கு அறிமுகப்படுத்த வாங்க வச்சு அவங்களே அது மாதிரி சொல்லி கொடுத்து புரிய வைக்கும்போது நம்ம செலவாக்கின செலவான அமௌண்ட் நமக்கு ரிட்டனாக அதை விட கூடுதலாகவே கிடைக்கிற ஒரு ஆப்ஷன் கம்பெனி பண்ணியிருக்கான். அதே 4ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரிப்பீட்டபிள் நடக்கும்போது 2,60,000 பிவி நம்ம பிஸ்னஸ் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 லட்ச ரூபா வியாபாரம் நமக்கு நடக்கும். ஃப்ரீ பொருளும் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு 25,000த்துக்கு அதிகமான ஒரு இன்கம் நமக்கு கிடைக்கும். அப்போது நம்ம வாங்கியிருக்க 2,000 பொருள் தான், ஆனால் நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ஒரு 25,000 ரூபா. ஒரு 4 மாதம் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம புரிதலோட புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 25,000 இன்கம் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு 15லேருந்து 20 ரூபா இன்கம் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு 12 வருஷம் ஸ்கூல் படிப்பு, ஒரு 3லேருந்து 5 வருஷம் காலேஜ் கல்லூரியில் படித்து முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்தால் தான் மினிமம் ஒரு 15லேருந்து ஒரு 20-25 ரூபா இன்கம் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 12-17 வருஷம் 18 வருஷம் நமக்கு அதுக்கு உழைப்பை கொடுக்குறோம். இப்போ எல்லாம் நம்ம நாலேஜ் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 4 months to 5 months நம்ம ஒரு எஃபோர்ட்டை கொடுத்து அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்சவங்களை புரிய வைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட இன்கம் மினிமம் 25,000 கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனி நமக்கு கொடுக்குறாங்க. இதனால தான் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி பெரிய லெவலில் இன்கம் ஜென்ரேட் ஆகாதுக்குன்னு வாய்ப்பு கிடைச்சி. இப்போ இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, எப்படி இருக்குன்னு. அது கம்பெனினா சின்ன சின்ன கிளப்பு டார்கெட் கம்பெனி சைடு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிளப்பு, ஸ்டார் டைமண்ட் கிளப்பு, கிரவுண்ட் கிளப் அப்படிலாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக டூர் அச்சீவ்மெண்ட்ஸு, செலிப்ரேஷன் இந்த மாதிரிலாம் தனியாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணி யாரெல்லாம் இருக்கா தெரியணும்ல, நமக்கு இன்கம் இந்த மாதிரி வாங்குறவங்க யார் இருக்காங்கன்னு. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ் நிறையா இருக்கும். நம்ம ஒரு லெவல் அச்சீவ் பண்ண பொசிஷன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எமரால்டு அப்படிங்கிறதுல 2 பேர் இருக்கிறாங்க. நம்ம டோட்டல் தமிழ்நாட்டிலையுமே எமரால்டு 2 பேர். ஃபர்ஸ்ட்டு காமராஜ் சார், 2வது முகமது அஸ்கர்னு இருக்காங்க. 2 பேருமே தமிழ்நாட்டில் எமரால்டு அச்சீவர்ஸில் இருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டுக்கு டாப் லீடர் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ரூபி கேரளாவில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரூபி சுஜித் சார் கேரளாவில் ஒரு மினிமம் ஒரு கடையை மட்டும் ஒரு ஆர்சிஎமோட ஸ்டோர் பாயிண்ட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி மாதம் ஒரு 5 to 6 லட்ச ரூபா இன்கம் பார்க்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சஃபேர் சேரன் மூர்த்தி சாரும் கேரளா தான். சாரும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்கம் ரெகுலர் எடுக்கக்கூடிய செக்டரில் இருக்காங்க இவங்களும் இந்த இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியா 5 ஸ்டேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் கொண்டு வந்து இன்னும் மக்களுக்கு எல்லாரும் பெரிய லெவலில் சொல்லி கொடுத்துக்கிட்டு ஒரு மென்டார் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அது கர்நாடகாவில் இருக்காங்க. முகேஷ் கோட்டாரி நம்மளுடைய பிஸ்னஸில் ஒரு மாதம் 2,000-3,000 பொருளை வாங்குறதுனால சொந்தமாக ஃப்ளைட்டு வாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உருவான மனுஷன் தான் முகேஷ் கோட்டாரி. ஃபஸ்ட்டு 1 கோடி ரூபாய்க்கு மேலே இன்கம் நம்ம கம்பெனியில் வாங்கி அதன் மூலியமாக இன்னும் ஃப்ளைட்டு சொந்தமாக இப்போ வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா முகேஷ் கோட்டாரி. இவர் பார்த்தீங்கன்னா சுரேந்திர அவர்ஸ் டைமண்ட் மாதம் ஒரு 25லேருந்து 30 to 40 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் வாங்கக்கூடிய ஒரு கேட்டரில் சார் இருக்காங்க. இந்த மாதிரி மாதம் ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுனால மட்டுமே மாதம் லட்சங்களுக்கு மேலே வருமானம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ட்ஸ் பிஸ்னஸில் இருக்குது. ஸோ இதை பற்றின இன்னும் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஜெயர்சன். தேங்க்யூ.